ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மைனிங் தான் பார்க்க போகிறோம். நம்ம போன எபிசோடில் டைமண்ட்ஸ் கலெக்ட் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் ஒரு 10 டைமண்ட்ஸ் கிட்டே கலெக்ட் பண்ணால் நம்ம டைமண்ட் ஆர்மர் செய்ய கரெக்டாக இருக்கும். ஆனால் இந்த எபிசோடு நம்ம ஃபுல்லாக மைனிங் தான் பார்க்க போகிறோம். ஆமாம், நம்ம போன எபிசோடில் இந்த கேதர் பண்ண எல்லா மெட்டீரியலும் இங்கே பாருங்கள், ஷெல்ஃபில் வச்சுருக்கேன். நாம் டைமண்ட் கேதர் பண்ணோம். லாப்பிஸ் லாசிலி, காப்பர், அயன், ஆமாம் கோல்டு, இதெல்லாம் எடுத்து வரனால இதெல்லாம் இங்கே வச்சுருக்கேன். எது நம்ம போன எபிசோடில் எடுத்தோம், எது பழசுன்னு கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதுன்னு. ஃப்ரெண்ட்ஸ், அம்மா நம்ம டாகிக்கு என்ன பேர் வைக்கலான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறமா நான் கட்டின இந்த வீடு எப்படி இருக்குன்னு 10க்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுக்குறீங்கன்னு சொல்லிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம செஸ்ட்டில் போட்டுடலாம். ஓகே, எல்லாம் உள்ளே வச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செஸ்ட்டில் வச்சாச்சு. இப்போ இந்த டைமண்ட் அங்கேயே இருக்கட்டும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம மைனிங் கண்டினியூ பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போன வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த டைம் நம்ம டாகியை கூப்பிட்டு போகலாம். இது நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்டோன் தேவைப்படும், ஆனால் அதையும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். இந்தளவுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். கோல் எடுத்து ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கோல் எடுத்து இந்த அயன் ஸ்மெல்ட் பண்ணிடலாம். அது ஸ்மெல்ட் ஆகிட்டு இருக்கணும். அது வரைக்கும் நம்ம மைனிங் போகலான்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம டைமண்ட் ஸ்வாடை எடுத்துகிட்டு கிளம்பலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இருக்குது நம்ம டாகி. இதுக்கு நம்ம என்ன பேர் வைக்கலான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டாகி டெலபோர்ட்டாக நம்ம எங்கே போகிறோமோ அதனால நம்ம அது கவலைப்பட தேவையில்லை. இங்கே ஒரு ஆடு இருக்குது, அதை வெட்டலாமா? இல்லை நம்ம பெட் இருக்குல்ல, அப்புறதுக்கு அதை வெட்டிக்கிட்டு. ஓகே, ஒரு மைனுக்குள்ளே என்டர் ஆகிட்டோம். டாகி வருதா? ஏன் வர? இப்போ டெலபோர்ட்டே வந்துடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் அங்கே முன்னாடி இந்த இடத்த அடைச்சி வச்சிடலாம். ஏன்னா அப்படியே ஓப்பனாக இருந்தால் பார்க்க ஒரு மாதிரி வியர்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் இன்னும் இது வைக்கணும். ஓகே, இன்னும் கொஞ்சம் இந்த இடத்துல வைக்க. டாகி தள்ளிவா. டுகி தெரியாம அடிச்சுனே. சாரி. அந்த ஒரு ஐடியா இருக்குது. அப்படியே நேராக அதுக்குள்ளே ஓடலாம். நம்ம போனால் நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணி வரோம். அந்த கேப்பில் ஃபாலோ பண்ணி வரப்போ அப்படியே டக்குனு ரிவர்ஸ் கியர் போட்டு இந்த இடத்துல பிளாக் வச்சிடலாம். ஓடு ஓடு ஓடு. டாகி வந்துட்டியா? அவன் வந்துட்டுருக்கு. அப்படியே போகணும். எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ தான் ஃபுல்ஃபில்மெண்ட்டாக இருக்குது. அதை அடைச்சது அப்புறம் தான். இப்போ நம்ம பிக்காக்ஸ் எடுத்துகிட்டு ஓடலாம். எந்த வழியாக இருந்தால் இப்படி தானே. ஃபஸ்ட் நம்ம அந்த தேவையில்லாத ஓட்டை போட்டெல்லாம் இடத்தெல்லாம் அடைக்கணும். எந்த சைட் போகிறதுன்னு கன்ஃபியூஸ் ஆகுது. ஒரு நம்ம மைனஸ் லெவலுக்கு வந்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்ச நம்ம -12, 13 இங்கே தான் நிறைய டைமண்ட்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். நாம் ரொம்ப டீப்பாக போனால் கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்குது. நான் செக் பண்ணி பார்த்தேன். ஃப்ரெண்ட்ஸ், ஒன்ஸ் நம்மக்கிட்ட ஃபுல் டைமண்ட் ஆர்மர் கிடச்சிச்சுன்னா நம்ம நெதருக்கு போய் நெதர் ஃபோர்ட்ரஸு தேட ஆரம்பிக்கலாம். ஏன்னா நெதரில் நிறைய டேஞ்சரஸான திங்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் அந்த லாவா மாதிரி. ஏன்னா அயன் ஆர்மர்லாம் அந்தளவு கொஞ்சம் டேமேஜ் அதிகமாக இருக்கும். லாவா அப்புறமா இந்த டைமண்ட் ஆர்மர்லாம் கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், கொஞ்சம் தாங்கும் அது. அதனால் ஆமாம், நிறைய ஹாஸ்டைல் மாப்ஸ்லாம் இருக்கும் அடிக்கிறதுக்கு. கேஸ்லாம் அடித்தா பறந்துடுவோம். நம்ம அப்படியே மெயின் பண்ணிட்டே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் அந்த ஓவர் இருக்கிற இடத்த மட்டும் காமிக்கிறேன். ஏன்னா வீடியோ டியூரேஷன் ரொம்ப அதிகமாக போயிடும்ன்றதுக்காக. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டார்ச்சில் மறந்துட்டே வந்துட்டேன். இவர் திரும்ப போய் எடுத்துகிட்டு வரணும்.
திரும்ப ஒரு ரவுண்டு ஃப்ரெண்ட்ஸ். நான் மேலே வந்துட்டேன். டார்ச்சும் வந்து கிராஃப்ட் பண்ணிட்டேன். அங்கே இருந்த எல்லா கோழியும் யூஸ் பண்ணி 2 ஸ்டாக் ஆஃப் டார்ச் கிராஃப்ட் பண்ணிட்டேன். அங்கே இருந்த அயனையும் எடுத்துட்டேன். நைட் ஆயிடுச்சு, நம்ம தூங்கிடலாம். கேம் வேறு லேக் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த எபிசோட் நம்ம வந்து என்னது நெதருக்கு போகிறோம். வந்து கிட்டத்தட்ட 2-3 டேஸ் அங்கேயே வந்து போயிடும்னு நினைக்கிறேன். அதனால் ஃபுட்லாம் நாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு போகணும். சிக்கன் நான் பேசிகிட்டே கவனிக்கவே இல்லை. ஓகே, நாம் சண்டை போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது என்னது, நாம் கொஞ்சம் ப்ரெட்டு மட்டும் நம்மளுக்கு பத்தாது. நம்ம குக்டு ஃபிஷ்ஷும் எடுத்துகிட்டு போகலாம். நம்ம ஃபிஷ்ஷிங் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட ஒரு இடம் இருக்குல்ல. ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து விட்ட இடத்துல வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக அப்படியே போயிடலாம். அதுக்கப்புறம் சைடில் பிரான்ச் மைனிங், அப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் டைமண்ட் கிடச்சிருச்சு. ஓகே, ஸ்டார்டிங்கில் டைமண்ட் கிடச்சிருக்கு. அப்போ இந்த எபிசோட் லக்கியாக இருக்கும்னு நம்புகிறேன். தெரியல. ஓகே, டைமண்ட்லாம் எங்கே ஒன்று இருக்குது. ஓகே, இந்த இடத்த அடைக்க வேணாம், அப்படியே இருக்குன்னு நினைக்கிறேன். சுற்றி மைண்ட் பண்ணி பார்க்கலாம், வேறு ஏதாச்சும் ஒன்று கொஞ்சம் டைமண்ட் இருக்கா இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம போகலாம். எப்படியோ போகிற வழியில் இருக்க தான் செய்யும் அது. டாகி வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து நம்ம டாகிக்கு என்ன நேம் வச்சுருக்கேன்னா வந்து நானும் வைக்கவே இல்லை, இப்போ தான் யோசிக்கணும், சும்மா சொன்னேன். நான் வந்து என்ன வைக்கிறேன்னா எனக்கே தெரில. நீங்களே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அது நல்ல பேரா. நான் ப்ரௌனின்னு வைக்கலான்னு இருக்கேன் நம்ம டாகிக்கு. நம்ம வந்து இப்போ இந்த சைடில் இப்படி மைண்ட் பண்ணிட்டு போகலாம். இங்கே டார்ச் வச்சிடலாம், இருட்டாக இருக்குது. ஓகே, போயிட்டே இருக்கலாம். கொஞ்சம் தூரம் வந்து அப்படியே நேராக மைண்ட் பண்ணிட்டு போயிட்டு அப்புறமா நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம் சைஸை. எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். -27 இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு -64 கிட்டே போய்ட்டால் பெட்ராக் வந்துடும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பெட்ராக் பக்கம் நிறைய டைமண்ட் இருக்க சான்ஸ் இருக்குது. பெட்ராக் பக்கம் நிறையவே ஓர்ஸ் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரே டைரெக்ஷனில் மைண்ட் பண்ணிட்டு போகக்கூடாது. இதான் பிரான்ச் மைனிங். ஸ்ட்ரைட்டாக டிக் பண்ணிட்டு போயிட்டு சைட்லேருந்து அப்படியே போகணும். வெளிச்சம் கம்மியாக இருக்கான், டார்ச் வச்சிடலாம். டாகி உட்கார வச்சுட்டு போகலாமா? வேணாம். அஞ்சு டைமண்ட் கிடச்சிருக்கு நம்மளுக்கு. ஓகே, ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் டைமண்ட் கிடச்சிருக்கு. நான் சொன்ன மாதிரி இந்த ஓவர்ஸ் மட்டும் தான் காமிக்கிறேன். ஆனால் வீடியோ டியூரேஷன் அதிகமாக போயிடும்ன்றதுக்காக, ஒரே காரணத்துக்காக. எல்லாம் வந்து ஃபுல்லாக காமிப்பேன். அதுக்குள்ளே நம்மளுக்கு இங்கே லேப்பஸ் கிடச்சிருக்கு, இதையும் எடுத்துக்கலாம். இந்த லேப்பஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சமாக ஒரு இதில் 20 கிட்டே கிடைக்கிது. அந்த ஒரு ஓர் மைண்ட் பண்ணாவே 10-15 அந்த மாதிரி கிடைக்கிது. அவ்வளோதானா? ஓகே, அவ்வளோதான் நினைக்கிற லேப்பஸ். கொஞ்சம் இப்போ ஸ்டெப்ஸ் மாதிரி பண்ணிட்டு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிக்காக்ஸோட ஹெல்த்தும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுக்கு ரெட் ஸ்டோன் கிடச்சிருக்கு. இதுவும் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்யூச்சரில். ஏதாச்சும் ரெட் ஸ்டோன் ஏதாச்சும் பண்ணோன்னா. ஆனால் அது நான் என்ன சொல்லணும், நம்ம பிக்காக்ஸோட ஹெல்த்தும் கம்மியாக இருக்குது. அது ரெக்கவர் பண்ண நம்மளுக்கு ஒரு 3 டைமண்ட் ஆகணும் புதுசாக செய்கிறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்மக்கிட்ட இப்போ 7 ஒப்சிடியன் இருக்குது. அதனால் என்ன பண்ணலான்னா ஒரு கிராஃப்டிங் டேபிள் அடுத்த எபிசோடில் செஞ்சிடலாம்.
நெதருக்கு போகிறதுக்கான எல்லா பொருளையும் அடுத்த எபிசோடில் செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இங்கே கொஞ்சம் இதாக இருக்குது, அடைச்சிடலாம். ஓகே, இப்போ நம்மளுக்கு கோல்டு கிடச்சிருக்கு. இந்த கோல்டு கூட நம்மளுக்கு தேவைப்படும், கோல்டு நம்மளுக்கு செய்கிறதுக்கு. அப்புறமா பிக்லின் கூட ட்ரேட் பண்ணவும் நிறைய கோல்டு தேவைப்படும். இப்போ இன்கேஸ் நம்மளுக்கு நெதர் ஃபோர்ட்ரஸ்லாம் கிடைக்க கஷ்டமாக இருக்குண்ணா, அங்கே பிக்லின் ட்ரேட் பண்ணுறதுக்கு நெதரில் அங்கங்கே கோல்டு இருக்கும், அது நாம் எடுத்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம கோல்டு ஆப்பிள்ஸ் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இங்கே ஒரு டைமண்ட் நம்மளுக்கு கிடச்சிருக்கு, அந்த பக்கமே நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதை மைண்ட் பண்ணிட்டு நம்மளோட வீட்டுக்கு போயிடலாம். தலைக்கு மேலே டைமண்ட் இருந்துச்சா? இல்லை இன்னும் கொஞ்சம் இருக்குது, இன்னும் கொஞ்சம் டீப்பாக வந்த ஃப்ரெண்ட்ஸ். இங்கே கொஞ்சம் இன்னும் டைமண்ட் கிடச்சிருந்துச்சி. இந்த டைமண்ட் மட்டும் நம்ம மைண்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடலான்னு நினைக்கிறேன். இது நைட்டாக காலையிலையா எனக்கு தெரியல. இங்கே இன்னும் லேப்பஸ் பார்த்த மாதிரியே இருந்துச்சு. இங்கே இருக்குது. ஓகே, அவ்வளோதான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த எபிசோட வரும்போது இந்த இடத்துலேருந்து கண்டினியூ பண்ணலாம், அடுத்த டே மைனிங் வரும்போது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரம் பிஆர் கேமர். பாய் பாய்.